குஜராத் மாடலை பத்தி சிலாகிச்சு பேசக்கூடிய சங்கி கூட்டம் தயவு செஞ்சு இந்த காணொலிய பாக்காதீங்க. போன வாரம் குஜராத்ல நர்மதா நதி மேல இருந்த கம்பீரா பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்ததுல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. இந்த பிரிட்ஜ் இடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குஜராத் அரசாங்கம் எவ்வளவு அலட்சியமா இருக்கு அப்படிங்கிற உண்மை வெளியில வந்தது. இந்த பிரிட்ஜ் மிகவும் மோசமான நிலைமையில இருக்குன்னு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஜேர்னலிஸ்டும் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜை இன்ஸ்பெக்ட் பண்ண ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆமா ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, இதை சீர் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா குஜராத் அரசாங்கம் அதை பத்தி கண்டுக்கவே இல்ல. 20 உயிர் பலியாயிடுச்சு. 20 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சூடு சொரணை வந்து மத்த பிரிட்ஜஸ் எல்லாம் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஆய்வு பண்ணதுல 5 மிக முக்கியமான பிரிட்ஜஸ் யூஸ் பண்ற தகுதி இல்ல அப்படின்னு இப்போ தற்காலிகமா மூடி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, 36 பிரிட்ஜஸ் இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்கு. அதை சீர் செய்யணும்னு அங்கேயும் டிராபிக்க நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம். இதுதான் குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டல் மாடல். இந்த மாடலை தான் இந்தியா பூரா கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ஜி ஷாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.